அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவர் சில நேரம் நமக்கு அருமையான வாக்குத்தத்தம் கொடுப்பார். அப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றிலுமாய் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். நாம கூட எம்டியா வெறுமையாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையாய் இருக்கும். ஆனால் அந்த இடத்திலே விசுவாசித்து கீழ்ப்படிந்து தேவ பக்தியோடு நடப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த தேசத்திலே பரதேசியா இருக்கிறார். ஒரு அடி நிலம் கூட இல்லை. அந்த இடத்திலே ஆபிரகாம் வெறுமையான மனிதனாய் இருக்கிறார். யாருக்கும் ஆபிரகாமை தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமை தேவன் உயர்த்தினார். ஆபிரகாமை குறித்து வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஏசாயா புத்தகம் 51ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, இந்த காலை நேரத்திலே தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கலாம். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். அல்லது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு கூட உரையாடி இருக்கலாம். வசனத்தை கொண்டு பேசி இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை உங்களுக்கு வெறுமையாய் தெரியலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்தும் நாட்கள் வரும். ஆசீர்வதிக்கிற நாட்கள் வரும். பேரை பெருமைப்படுத்துகிற நாட்கள் வரும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர், என் பேரு கெட்டு போய் கிடக்கு, என்னை யாருக்குமே தெரியாது, நான் இருக்கிற பகுதியிலே நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், இப்படி பல விதங்களிலே சொல்லுவார்கள். ஆனால் ஒரு காலத்திலே அதே நபர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார், அந்த இடத்திலே என்னுடைய பெயரை கேட்டாலே எல்லாரும் சொல்லுகிற அளவிற்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். நிறைய பேர் சாட்சி சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த காலை நேரத்திலே தேவன் கொடுத்த வார்த்தை சகோதரா சகோதரி உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வார்த்தையை கொடுக்கும்போது ஒன்றுமில்லைதான், ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றினார். உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லும்போது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அவர் நிறைவேற்றுவார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை உயர்த்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த புதிய மாதங்களிலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.